பழசை மறக்கிறதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கிறோம். இப்போ தெற்கில் குருநாகலில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கோ அப்படி யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் மாற மாட்டேன். நான் சண்டையே போக மாட்டேன். இந்த சான்ஸை மிஸ் பண்ணால் ஸ்ரீலங்காவை காப்பாற்ற யாராலையுமே இல்லை. யாழ் மாவட்டத்தில் இருந்து ஒரு மக்கள் பிரதிநிதியா நீங்கள் போய் பாராளுமன்றத்தில் வந்து முதலாவது குரலா நீங்கள் என்னத்தை முதலாவதா கொண்டு வருவீங்க? 21ஆம் தேதி அன்றைக்கு எங்கட மாவீர தினம் ஸ்டார்ட் பண்ணுது. அன்றைக்கு மாவீர தினம் பாராளுமன்றத்தில் கொண்டாடப்படும். காணுமோ? தலைவர் சொன்னவர் எங்கண்ட இனத்துக்கு யார் எதிரி என்றா தனக்கு யார் எதிரி என்றா தண்டை இனத்துக்கு எதிராக நிற்கிறவன் தண்டை எதிரின்னு சொன்னவர். அப்போ அதே தான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு. என்பிபி எங்களோட அதாவது வந்து அன்ற சாநாயகன்ற கட்சி வந்து எங்களோட மக்களோட வேலையை எல்லாத்தையும் புரிஞ்சோண்டு முள்ளிவேக்கால் படுகொலை நடக்கையில் அப்படியெல்லாம் சொல்லாமல் நடந்த அந்த ஒப்புக்கொண்டு பழசை மறக்கிறதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கிறோம். இப்போ ஆனால் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் ஒரு இந்த வந்த சான்ஸை மிஸ் பண்ண மாட்டோம். ஏனென்றால் இந்த சான்ஸை மிஸ் பண்ணால் ஸ்ரீலங்காவை காப்பாற்ற யாராலையுமே இல்லை, இலங்கையை காப்பாற்ற யாராலையுமே இல்லை. அப்போ இந்த முறை சான்ஸை மிஸ் பண்ணால் ஸோ அதுக்குரிய சப்போர்ட் நான் கொடுப்பேன். அதுக்காண்டி அவைகிட்ட போய் அமைச்சு பதவியில் வேண்டி கொண்டு வாய் மூடி என்ன பேர் வாய் மூடுற கொஞ்சம் கஷ்டம் தெரியும் தானே, அதால் வாய் மூடி கொண்டு இருக்க மாட்டேன். அப்போ நான் அவையோட டீசெண்டாக தான் கேட்பேன், நேர்மையாக தான் கதைப்பேன். எனக்கு அமைச்சு பதவி ஒன்றும் முக்கியம் இல்லை. பட் நீங்கள் தமிழர்கிட்ட இதெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றா எனக்கு சரியான முக்கியம். அவை ஒரு அமைச்சு பதவியை தந்து போட்டு தமிழருக்கு எல்லாம் செய்வோம் வேண்டாம். தெற்கில் குருநாகலில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கோ அப்படி யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் மாற மாட்டேன். நான் சண்டையே போக மாட்டேன். சரிதானே இந்த கதை? அதில் ஏதாவது பிள்ளை இல்லை தானே? இப்போ நீங்கள் தெற்கில் குருநாகலில் 6 லட்சம் ஜனத்துக்கு ஒரு 800 மில்லியன் போடுறீங்கடா, எங்கண்டா 6 லட்சம் ஜனத்துக்கு 800 மில்லியன் தந்தீங்கடா எங்களுக்கு காணும். நீங்கள் அதை 799 மில்லியன் ஆகினீங்கடா பிரச்சனை இருக்கு. அவ்வளோதான் எந்த பாலிசி. ஏன் அங்கே ஒரு சட்டம் இங்கே ஒரு சட்டம் பண்ணுறான் எந்த பாலிசி. சரிதானே? வேற கேட்க போகிறீங்களா? ஓ பாராளுமன்ற அமர்வுல நீங்க போயிருக்கீங்க. அதுல வந்து முதலாவது உங்களோட குரல் எதற்கானதாக இருக்கு? அப்போ 21ஆம் தேதி என்ன ஸ்டார்ட் பண்ணுது? அது பிரச்சனை. அதுதான் அதே உரை திருப்பி வாசிக்கப்படும். அதாவது வந்து இப்ப நீங்க சொல்ல வர்றது 21ஆம் தேதியில இருந்து எங்கட பிரச்சனை வரப்போகுது. இந்த இவ்வளவு காலம் இல்ல 26ஆம் தேதி ஒரு வீரர் தினம் ஸ்டார்ட் பண்ண தெரியுமா இல்லையோ? அதே உரை திருப்பி வாசிக்கப்படும். தலைவற்ற கொள்ளை இதுவரை காலமும் ஜனாதிபதி தேர்தலில் பாராளுமன்றத்துக்கு போய் வந்தார்கள். இப்ப எங்களோட யுத்தம் முடிந்த அப்புறம் எங்களோட மாவீரர் தினமா இருந்தாலும் சரி, ஒரு திலீபன் தினமா இருந்தாலும் சரி, பல அடக்குமுறைக்கு மத்தியில தான் நாங்கள் இந்த முறை கொண்டாடுறதுக்குரிய அதிகாரத்தையும் அமுலேயங்களுக்கு அவங்க காராங்களும் இல்லையா அந்த குரலாக முதலாவது குரல் நான் நிப்பேன். அப்போ நீ வேண்டாம் 19வது வழக்கா போட்டுக்கொள்ளு, 20வது வழக்கா போட்டுக்கொள்ளு. அண்டு நான் வழக்குத்தான் ஒரு தீர்வு இல்ல போடுவாங்க. நீங்கள் மக்கள் பிரதிநிதியா போய் யாழ் மாவட்டத்தில இருந்து ஒரு மக்கள் பிரதிநிதியா நீங்கள் போய் பாராளுமன்றத்துல வந்து முதலாவது குரலா நீங்கள் என்னத்தை முதலாவதா கொண்டு வருவீங்க? அதாவது தலைவற்ற குரல் மௌனிக்கப்பட்டு சொல்லிக் கொண்டிருக்கணும், சொல்லிக் கொண்டிருக்கணும். தலைவற்ற கொள்ளைகள் வந்து வாழ்க்கையில ஒவ்வொரு தமிழனும் ஞாபகம் வச்சிருக்கணும். அப்போ அதை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். ஏனென்றா தலைவரையும் என்னையும் ஒப்பிடலாம். அந்த ஒரு மேலே நாங்கள் ஒரு குட்டி மண், ஆனா ஒவ்வொரு மண்ணா சேர்ந்துதானப்போ ஒரு மேலே ஆகலாம். அதால பாராளுமன்ற முதல் நாள் எங்கள்ட வேலி விழாலம் என்ன நடந்தது, இவ்விழாலம் எப்படி எங்கள்ட தமிழினம் ஏமாற்றப்பட்டது, இனி எப்படி போக விரும்புகிறோம்ன்ற சம்பந்தமா கதை. சரி, இந்த முறை எங்களுடைய போனான் இல்ல போடுறேன். மாவீர தினம் நான் கொண்டாடுறேன், நீ விளையாடும் பரவாயில்ல, நான் கொண்டாடுறேன். அதிகாரபூர்வமா நாங்கள் ரோட்டில் அதிகாரபூர்வமா அவரே சொல்லி இருக்காரு செய்யக்கூடிய ஒரு விடுதலை எங்களுக்கு கிடைக்கும். அவர் அப்படி கிடைக்காடி நாங்க கொண்டாடுவோம். வேணுமெண்டா முழு சனத்துக்கும் வழக்கு போடட்டும். அப்போ ஜோர்ஜ் பேர் ஒவ்வொரு முறையும் மாவீர தினத்துக்கு மட்டும்தான் எங்கள் ஆக்கள் புதுசா வெள்ள வட்டியில் வரவே. நான் அதுக்கு மட்டும் நிற்க மாட்டேன். நான் பிரச்சனையே தொடக்கக்கூடாது, ஒரு விஷயத்த காயக்கூடாது. 21ஆம் தேதி அன்றைக்கு எங்கள்ட மாவீர தினம் ஸ்டார்ட் பண்ணுது. அன்றைக்கு மாவீர தினம் பாராளுமன்றத்தில் கொண்டாடப்படும். காணுமோ? மாவீர தினம் யாழ்ப்பாணம் இல்ல, நீ எங்க இருந்தா கல்லால் அடிச்சாவ சாக்கொள்ளு. 21ஆம் தேதி மாவீர தினம், மாவீர தினத்துக்குரிய மௌன அஞ்சலி. உங்களுக்குள்ள இருக்கிற உணர்வை தான் எங்க எல்லாருக்கும் இருக்கு. எல்லா படியல்ல இருந்து எல்லாருக்கும் இருக்கு. தமிழ் எல்லாருக்கும் இருக்க உணர்வு இதுதான். எங்களுக்காண்டி எங்களோட உரிமைக்காண்டி எத்தனையோ வீரர்கள் வந்து தங்களோட உயிரை தியாகம் செய்திருக்காங்க. அவர்கள் ஒழிக்கப்பட்ட பிறகு நடக்கல. அதுக்கு ஒரு சரியான தீர்வை நீங்க பெற்றுக்கணும். எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஆனா முக்கியமா இதுவும் அன்றகுமார் சாநாயக சொல்லி இருக்கிறார், தாங்கள் பயங்கரவாத சட்டத்தை நீக்குவோம். நீக்கிறேன்டா இப்போ நீக்கலோட ஆசா வேணும். ஏன் எலெக்ஷன் நேரம் நீங்க நீக்குவோம்னு சொல்லி இப்படி பேச இருக்கீங்க. இவர் நீக்கலாடி நீக்க சொல்லுவோம், நீக்க சொல்லாடே உள்ளுக்குள்ள சிறப்புரிமை இருக்கு. குடியோட போய் உள்ளுக்கு இருப்பேன். எப்படி வசதி?
ராமனா நெத்தினா செய்யும். அதுக்காகத்தான் உங்களுக்கு ஒரு சீட் தர வெளியில வரைக்கும் வேண்டாம் படிக்கலாம். அதை ஒழிச்சு கொண்டு போய் நான் கொடியில போய் போத்து கொண்டு இருப்பேன்டா பாராமன்றதுக்காக சிறப்புரிமை இருக்கு. ஒரு படிக்கணும், என்னென்ன இருக்கு, என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்றெல்லாம் படிச்சு பார்த்துட்டு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோதையும் செய்வேன். நான் செய்யலாம் அதையும் செய்வேன். கொஞ்சம் வெயிட் பண்ணேன். தம்பிங்க வரா சார். அவன் எனக்கு உண்மையாவே எனக்கு தம்பி மாதிரி இல்லை. அவன் என்ன சொந்த தம்பி மாதிரி. இவ்வளோ நாளும் என்னோட காய்க்கல கௌசல்யாவோட காய்ச்சினான். கௌசல்யாவோட மிச்சத்தை கேளுங்க. அவன் என்னன்னு அவன் வடிவா சொல்லக்கூடிய இருந்து வந்தேன். ஓகே, என்னன்னு சொன்னா நான் ஒரு எனக்கு என்ன இந்த தண்ணி பிரச்சனை இல்லை. இந்த கை அம்மா அப்பா இல்லாமல் வந்து அக்கா இல்லாமல் வந்துட்டேன். சரியான காயம் இருக்கு. எனக்கு ஒரு என்ன கவலையான்னு சொன்னா எங்களுக்கு கண்ட ஒரு தலைவன் இல்லைண்ணா. அது நீண்ட நாளா சரியான கவலையா இருந்தது. ஆனா எப்ப இந்த சாவச்சேரி பிரச்சனையில அண்ணா வந்து குரல் கொடுத்தாரோ அப்ப நினைச்சு நான் எங்களுக்கு கண்டு ஒருத்தன் உருவாகி இருக்கிறான்னு சொல்லி எங்களால் வர முடியாம போயிட்டு நினைச்சுன்னா எங்களை பிரச்சனையில் வந்தா நிறைய. அதை விட அண்ணா தண்ணி தேர்தல் தொகுதி அங்கால கிழக்கு மாகாணம் எல்லாம் கேட்கல. அப்போ எங்களுக்கு அதால் ஆதரவு கொடுக்கிறாங்க போயிட்டுது. ஆனால் கட்டாயம் அண்ணா சாகும் வரைக்கும் அண்ணாவோட கூட பயணிப்போம். கட்டாயம் அண்ணா வின் பண்ணுவார். 3 சீட் சுவர் வேணுமெண்டா. நான் சலஞ்சா சொல்றேன், 3 சீட் சுவர். நம்பிக்கை வச்சுக்கிறீங்க? நம்பிக்கை வச்சு கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் கடந்து வந்தேன். நான் இப்படி 6 மணிலேருந்து நிற்கிறேன். கணக்க வெளி இருக்கு. அதுல சொல்லல அது சொல்ல முடியாது. எனக்கு வந்து இவ்வளவு காலம் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. அதோட இந்த இவர் வந்து எனக்கு நிறைய நாள டச்ல இருக்கிறார். ரீசெண்டா ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னுக்கும் என்ன பாக்குறதுக்காக அங்கே இருந்து வந்தவர். நாங்க கிளிநொச்சி போனதால மீட் பண்ணலாம் போயிட்டு நேற்று இரவு முந்தின நாள் ஃபோன் பண்ணி சொன்னார், அக்கா நாங்க ஃபேமிலியா வேற போறோம் உங்களை பார்க்கறதுக்குன்னு சொல்லி. நான் இல்லை நான் இல்லை, டாக்டரும் கொழும்பு போயிட்டேன், நானும் இங்கே இல்லை, ஸோ வராதிங்க, நாங்கள் வேணா ஓட் போடுறாண்டு வாங்கன்னு சொல்ல அவர் சொன்ன விடயம். இல்லை நீங்கள் ஓட் போடலையா எனக்கு இங்கே யாருக்கக்கா போடுறது, யாருக்கு மண்டு இங்கே போடுறது ஒன்று தான், போடாமல் இருக்கிறது ஒன்று தான், நீங்கள் ஒருத்தரையுமே இங்கே இறக்கி இல்லை, நாங்கள் உங்களை பார்க்கறதுக்காக தான் வாரம்னு சொன்னேன். நான் ஒவ்வொரு தடவையும் நிறைய விமர்சனங்களால் விளைவிக்க எனக்கு வார முதலாவது கோல் இவரையா தான் இருக்கும். அக்கா பின்வாங்கிடாதீங்க, உங்களை நாங்கள் நம்பிட்டு இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு ஒவ்வொரு இந்த ஃபோனில் அடிக்கடி வர கோலும் இவர கோலாக தான் இருக்கும். இவர் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது, நான் எல்லாமே இவர் மூலமாக கேட்டு தெரிஞ்சு கொண்டேன். நான் பழைய வரலாறுகள் எனக்கு வயசளவில் அண்ணாவாக இருந்தாலும் என் அக்கா அக்காண்டு கூப்பிடுறவர். நிறைய விஷயங்களை நான் கேட்டு அறிஞ்சு கொண்டேன்னா இன்னும் நான் கேட்டு அறிவேன். இனி மக்கள் கையிலான் இருக்குது. சொல்லுங்கண்ணா, இப்போ நிறைய பேர் சொல்கிறேன், இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ அரசியல் இப்போ எங்களோட போராட்டத்தை வச்சு வெந்நீர் நடந்த யுத்தத்தை வச்சு தான் கழிச்சு கொண்டு நிறைய பேர் அரசியல் செய்கிறாங்கண்ணா. ஆனால் அதில் நொந்தது நாங்கண்ணா, அதில் கைகால கொடுத்தது நாங்கண்ணா. எங்கள் வீட்டில் 3 உயிரை கொடுத்துனாங்கண்ணா. 3 உயிரை கொடுத்துட்டுருக்குறேன். அக்கா உண்டு, அப்பா உண்டு, அம்மா உண்டு, சிதறி செய்தான் 5 பேருங்க. கையில் விரலில் துடையில 46 தையல் இருக்கு, 2 காயம். இந்த காலம் உணர்ச்சி இல்லைண்ணா. சரியா? அப்படி நாங்கள் வலி சுமந்துருக்கிறோம். எங்களால் ஏலாண்ணா இழந்து பார்த்தவே இல்லை. எங்களை வச்சு ஏன்னா சம்பாதிக்கிறீங்க. உங்களை எத்தனை வருஷம்? எனக்கு 37 வயசு. இதுவரைக்கும் வன்னி மண் ரெட்பானா வள்ளுவரம் விசுவம்ல தான் இருக்கிறான்னா. இதுவரைக்கும் எங்களை தேடி ஒருத்தன் கூட வந்தது இல்லைண்ணா. தயவு செய்து சொல்றேன், ஒருத்தன் கூட வந்ததில்லை. அப்படி நொந்து போயிருக்கல. அதான் என்னன்னா, இந்த அர்ச்சனா டாக்டர்கிட்ட பிரச்சனை பார்த்தோன்னு யோசிச்சோம். நாங்கள் படியெல்லாம் யோசிச்சோம், என்னடா இப்படி ஒரு அண்ணாவா இருக்காரு. சரி, தந்த சுயநலத்தையும் விட்டு எல்லாருமே சுயநலம் இருக்குண்ணா, இல்லைன்னு சொல்லுங்க. யாருக்காவது சுயநலம் இல்லையா? இருக்கு. அந்த சுயநலத்தையும் விட்டு தன் பதவியை விட்டு எவ்வளவு சம்பாதிக்கலாமா? அதெல்லாம் விட்டு இன்றைக்கு எங்களுக்காண்டி ஒருத்தன் குரல் கொடுக்குறான்னு சொன்னான்னா அவனுக்கு நாங்கள் உண்மையா என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நாங்கள் வன்னியில இருக்கிற இளைஞர்கள் ஜோதியை உயிரே கொடுப்போம்னா. சத்தியம் அந்த அளவு நாங்கள் ஏற்கனவே கொடுத்தோம். நாங்கள் முன்னுக்கு இருந்தாங்க, சண்டை போட்டுச்சுனாங்க. எங்களுக்கு இதெல்லாம் சின்ன பிரச்சனை. ஆனால் விசுவாசம் பண்றதை ஒன்றா காட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவன் இல்லாமல் இருந்தாங்க. சரி, ஓகே, இப்போ ஓரளவு கிடைச்சிருக்கேன்னா கட்டாயம் நாங்கள் தொடர்ந்து எங்களுக்கு அந்த ஒரு கட்டாயம் ஒரு உருவாக்கி ஆகும். எங்களுக்கு அதுக்கு மேலே காய்ச்சல் சொன்னா நான் அழுவேன். என்ன சந்தோஷமாடாப்பா. எனக்கு இங்கே பாரு, கொஞ்ச நேரம் கூட நிற்கலாம கிடக்கு. ஒரு அரசியல்வாதிகளை கூட பாதையில் இப்படி இறங்கலாது. இதே காணமாடாப்பா. சாய்கள் இந்த சந்தோஷம் இல்லையா? அப்போ நான் மகனை பார்க்க போனானடா அங்கே. அவனை இப்போ கிட்டத்தட்ட 4 மாதம் 5 மாதமாக பார்க்கல போய். அப்போ அவன் வர விடையில திருப்பி நான் பொய் சொல்லி போட்டு தான் விடிய காலம் வலிக்கிட்டு 2 மணிக்கு வலிக்கிட்டு ஓடியாரன். நான் இங்கே நிற்பேன் தொடர்ந்து. சரிதானே? நான் அப்படி எம்பிக்கு போஸ்ட் எல்லாம் கிடைச்சுன்னா குழம்புல போயிருக்க மாட்டேன். ஒரு 2 நாள் போய் நின்றுட்டு மகனை பார்த்து திருப்பி இங்கே வந்து நிற்பேன்டா. யாழ்ப்பாணத்தில் நிற்பேன் 3 நேரம். எந்த நேரம் வந்து என்னோட சந்திக்கிறாங்க. வேறு கேட்க புரியுது. உங்களை எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் ராப்பா. வாழ்க்கையில மறக்க மாட்டேன் உதவியா. அதுக்கு அது கட்டாய தெரியும்.
மூன்று குறையாம குறையாது ஒரு சீட் கிடைச்சாலும் பார்த்துக்குவாங்க ஆட்டோட இருக்கவனா சில கட்டாயம் மூன்று குறையாது.